ஓம் சாந்தி. அனைத்து விதமான துக்கம், அசாந்தி நிறைந்த ஆத்மாக்களுக்கு சுகம், சாந்தியினுடைய அளவில்லாத வரதானங்களை கொடுத்து கொண்டிருக்கும் அனைவருடைய மனதின் ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் நான் மா ஜெகதாம்பாவாக இருக்கின்றேன். முழு ஜெகத்திற்கும் நன்மை செய்யும் ஜெகத்தின் தாயாக இருக்கின்றேன். கருணை மற்றும் இரக்கம் என் உள்ளத்தில் நிறைந்திருக்கின்றது. ஒவ்வொருவருடைய மனதின் ஆசைகளை நிறைவேற்றி அவர்களுடைய கவலைகளிலிருந்து முற்றிலுமாக அவர்களை விடுவித்துக் கொண்டிருக்கும் நான் மா ஜெகதாம்பாவாக இருக்கின்றேன். என்னுடைய சிவசக்தி சொரூபமாகிய இந்த மா ஜெகதாம்பா சொரூபத்தில் நிலைத்திருந்து முழு ஜெகத்திற்கும் நன்மை செய்து கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய சுவாசத்திலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் பாவனையிலும் கூட முழு உலகிற்கும் சதா நன்மை செய்து கொண்டிருக்கும் நான் மா ஜெகதாம்பாவாக இருக்கின்றேன். சர்வசக்திவான் பரமாத்மாவிடமிருந்து பிராப்தியாக பெற்ற ஈஸ்வரிய சக்திகளின் மூலம் இந்த முழு உலகிலும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் அசுரனாகிய விக்காரத்தை வதம் செய்யும் சக்தி சொரூபமான அன்னை துர்க்கையாக இருக்கின்றேன். ஒவ்வொருவரின் மனதில் எழும் விக்காரங்களை, வீணான எண்ணங்களை வதம் செய்யும் அன்னை துர்க்கையாக இருக்கின்றேன். சர்வ சக்திவான் பாபாவிடமிருந்து சக்திகளை பெற்று அவருடன் இணைந்து முழு உலகிற்கும் சக்திகளின் வரதானங்களை கொடுத்து கொண்டிருக்கும் இயற்கையை வென்ற சிங்கத்தின் மீது சவாரி செய்யும் நான் மா துர்க்கையாக இருக்கின்றேன். என்னுடைய விக்காரமாகிய அசுரனை வதம் செய்யும் துர்காதேவி சொரூபத்தை என்னுள்ளிருந்து வெளிக்கொணர்கின்றேன். சிவசக்தி சொரூபமாகிய நான் அன்னை துர்க்கையாக இருக்கின்றேன். இந்த சக்திசாலி சொரூபம் ஜென்மம் ஜென்மத்திற்கும் என்னை பயமற்ற ஆத்மாவாக உணரச் செய்கின்றது. அனைவருடைய விக்கர்மங்களையும் வதம் செய்யும் நான் அன்னை துர்க்கையாக இருக்கின்றேன். இயற்கையை வென்ற கர்ம இந்திரியங்களையும் வென்ற நான் மா துர்க்கையாக இருக்கின்றேன். அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஞானத்தினுடைய தானம், குணங்களுடைய தானம், வைரத்தை காட்டிலும் உயர்ந்த
ஸ்ரீஷ்ட எண்ணங்களின் தானம் ஒவ்வொருவருக்கும் சுகம் சாந்தியினுடைய தானத்தை கொடுத்து கொண்டிருக்கும், அழிவில்லாத பொக்கிஷங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் பிரியமான நான் மகாலட்சுமியாக இருக்கின்றேன். என்னுடைய ஸ்ரீலக்ஷ்மி சொரூபத்தை ஒரு சில வினாடிகள் எமர்ஜ் செய்கின்றேன். பரமாத்மா பாபாவிடமிருந்து பெற்ற அனைத்து ஞான பொக்கிஷங்களையும் என்னுள் தாரணை செய்த ஞான பொக்கிஷங்களினால் என்னை நிறைத்துக் கொண்டு கமல ஆசனத்தில் வீற்றிருக்கும் நான் ஸ்ரீ லக்ஷ்மியாக இருக்கின்றேன். என்னை நானே கமல ஆசனத்தில் வீற்றிருக்கும் அனைவருடைய பொக்கிஷங்களின் பையை நிறைத்துக் கொண்டிருக்கும் மகாலட்சுமியாக அனுபவம் செய்கின்றேன். ஒவ்வொருவருக்கும் ஞானத்தின் தானம், குணங்களின் தானம், சக்தி சுகத்தின் தானம் கொடுத்து கொண்டிருக்கும் வள்ளல் ஸ்ரீ லக்ஷ்மியாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். பரமாத்மாவிடமிருந்து பெற்ற அழிவில்லாத பொக்கிஷங்களினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் நான் கமல ஆசனதாரி ஸ்ரீ லக்ஷ்மியாக இருக்கின்றேன். என்னிடமிருந்து முழு உலகில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் அழிவில்லாத பொக்கிஷங்களின் தானம் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. நான் மகாலட்சுமி சொரூபத்தில் ஒரு சில வினாடிகள் என்னை நிலைநிறுத்துகின்றேன். ஞான வீணையின் மூலம் முழு உலகில் உள்ள ஒவ்வொருவரின் அஞ்ஞான இருளை நீக்கி பிரகாசமான பாதையில் வழிநடத்திச் செல்லும் வெண்ணிற ஆடையை அணிந்த அன்ன வாகனத்தில் வீற்றிருக்கும் பிரம்மா குமாரி மா சரஸ்வதி தேவியாக இருக்கின்றேன். முழு உலகிற்கும் இந்த ஞான ஒளியின் மூலம் சத்திய பாதையினுடைய வழியை காட்டிக் கொண்டிருக்கின்றேன். ஞானத்தின் கடல் பாபாவிடமிருந்து பெற்ற ஞான முத்துக்களின் சிந்தனை செய்து லைட் ஹவுஸாக மாறி கலங்கரை விளக்கமாக மாறி ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் வாழ்வு வாழ்வதற்கான வழியை காட்டிக் கொண்டிருக்கும் மா சரஸ்வதியாக இருக்கின்றேன். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஞானத்தின் சூரிய ஒளியை ஏற்றி அவர்களுடைய வாழ்வினையும் பிரகாசிக்கச் செய்யும் நான் மா சரஸ்வதி தேவியாக இருக்கின்றேன். அன்ன வாகனத்தில் வெண்ணிற ஆடையை அணிந்த வித்யா தேவி சரஸ்வதியின் ரூபத்தில் என்னை நான் அனுபவம் செய்து கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய இந்த சக்தி சுரூபம் எவ்வளவு அலௌகிகமானதாக இருக்கின்றது. சிரேஷ்டமான வெண்ணிற ஆடையை அணிந்து முழு உலகிற்கும் ஞானதானம் வழங்கி திவ்ய புத்திவான்களாக
அனைவரையும் மாற்றிக் கொண்டிருக்கும் நான் மா சரஸ்வதியாக இருக்கின்றேன். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விதமான துக்கத்தின் அலைகளையும் நீக்கி அனைவருக்கும் தூய்மையின் தானம் கொடுத்து அனைவரையும் திருப்திப்படுத்தும் நான் ஸ்ரீ வைஷ்ணவி தேவியாக இருக்கின்றேன். ஒவ்வொரு ஆத்மாக்களும் என்னிடமிருந்து திருப்தியினுடைய ஸ்ரேஷ்ட ஒளிக்கிரணங்களை பெற்றுக்கொண்டே இருக்கின்றனர். அனைவருடைய நிராசையும் மறைந்து போகின்றது. அனைவருக்கும் தேவதா ஆத்மாக்களுடைய திருப்தியின் சொரூபமானது அனுபவம் ஆகின்றது. நாலாபுறங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் திருப்தியின் கிரணங்களினால் நிறைத்துக் கொண்டிருக்கும் நான் அனைத்து அலங்காரமும் நிறைந்த ஸ்ரீ வைஷ்ணவி தேவியாக இருக்கின்றேன். உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆரவள்ளி மலையில் அமர்ந்திருக்கும் நான் நிர்விக்காங்களற்ற பாண்டவோனில் தவம் செய்து கொண்டிருக்கும் தபஸ்வினி மூர்த்தி ஸ்ரீ வைஷ்ணவி தேவியாக என்னை அனுபவம் செய்கின்றேன். என்னை நான் மதுவனத்தில் தபஸ்யா செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவி தேவியாக உணர்கின்றேன். நான் ராஜயோகி, கர்மயோகி, ஒவ்வொரு சுவாசத்திலும் கூட சுயம் பகவானுடைய நினைவில் மூழ்கி இருக்கும் நான் கர்மத்தின் பந்தனங்களிலிருந்து விடுபட்ட ஸ்ரீ வைஷ்ணவி தேவியாக இருக்கின்றேன். மிக மிக லேசாக என்னை உணர்கின்றேன். எந்தவித பாரமும் இல்லை. முழு உலகிற்கும் யோகதானம் வழங்கிக் கொண்டிருக்கும் நான் வைஷ்ணவி தேவியாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த உலகத்தில் ஆசையினுடைய அலைகளில் சிக்குண்டு தொலைந்து கொண்டிருக்கும், தேடி அலைந்து கொண்டிருக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சாந்தியின் கிரணங்களை, சுகத்தின் கிரணங்களை, மகிழ்ச்சியின் கிரணங்களை கொடுத்து அவர்களையும் அழிவில்லாத மகிழ்ச்சியின் அனுபவம் செய்வித்துக் கொண்டிருக்கும் நான் காயத்ரி தேவியாக இருக்கின்றேன். அலைந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களின் மனதையும் காயத்ரி தேவியாகிய நான் சாந்தியின் குணங்களினால் நிறைக்கின்றேன். முழு உலகையும் தூய்மையின் கிரணங்களினால் நிறைத்துக் கொண்டிருக்கும் பவித்ர ஸ்வரூப ஆத்மா நான் காயத்ரி தேவியாக இருக்கின்றேன். நான்
சிவபாபா பாபாவினுடைய ஞானத்தினால் நிறைந்து முழு உலகிற்கும் ஞானத்தின் மூலம் மூச்சின் தானம் கொடுத்து கொண்டிருக்கும் காயத்ரி தேவியாக இருக்கின்றேன். அஞ்ஞான இருளில் உலகின் பலவிதமான துக்கத்தில் அடிபட்டு தவித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் உயிர்தானம் கொடுத்து கொண்டிருக்கும் நான் காயத்ரி தேவியாக இருக்கின்றேன். ஒவ்வொருவருக்கும் தூய்மையினுடைய தானத்தை வழங்கி அவர்களையும் பவித்திரமானவர்களாக மாற்றிக் கொண்டிருக்கும் நான் காயத்ரி தேவி என்னுடைய இந்த ஆனந்தமயமான சிவசக்தி சொரூபத்தில் அனைவருக்கும் நன்மை செய்யும் காயத்ரி சொரூபத்தில் ஒரு சில வினாடிகள் நிலைத்திருக்கின்றேன். ஆகா, சர்வ அலங்கார சொரூபமாகிய இந்த காயத்ரி சொரூபமானது ஒவ்வொரு ஆத்மாவினுடைய மனதின் இருளையும் நீக்குகின்றது. அனைவருடைய மனதையும் சாந்தி மற்றும் தூய்மையினால் நிறைத்துக் கொண்டே இருக்கும் நான் ஸ்ரீ காயத்ரி தேவியாக இருக்கின்றேன். என்னுடைய அதி உயர்ந்த சக்தி சொரூபத்தில் நிலைத்திருக்கிறேன். நான் இந்த உலகினுடைய கவர்ச்சியிலிருந்து விடுபட்ட பரமாத்மாவினுடைய பொக்கிஷங்களினால் நிறைந்து சதா பறந்து கொண்டிருக்கும் அனைவரையும் திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கும் நான் ராஜ யோகினி சந்தோஷி மாதாவாக இருக்கின்றேன். சத்குரு பாபாவிடமிருந்து பெற்ற வரதானங்களினால் என்னுடைய புத்தியின் பையை நிறைத்துக் கொண்டே இருக்கின்றேன். இப்பொழுது பக்த ஆத்மாக்களுக்கு என் மூலமாக அனைத்து பிராப்திகளுக்கும் கூடவே திருப்தியும் வரதானங்களாக கொடுத்து கொண்டே இருக்கும் நான் சந்தோஷி மாதா. என்னுடைய சந்தோஷி மாதா ஸ்திதியை வெளிக்கொணர்கின்றேன். இந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து முழு உலகையும் திருப்தியினுடைய கிரணங்களினால் நிறைத்திருக்கின்றேன். ஒவ்வொரு ஆத்மாவினுடைய மனமும் நிறைந்துள்ளது. குறை என்பது எவருடைய மனதிலும் இல்லை. அனைவருடைய மனமும் சாந்தியாக, அன்பாக, குஷியாக, ஆனந்தமாக, திருப்தியாக உள்ளது. நான் அனைவரையும் திருப்தியின் குணத்தினால் நிறைத்துக் கொண்டிருக்கும் சந்தோஷி மாதாவாக இருக்கின்றேன். சிவசக்தி சுரூபம் சந்தோஷி மாதா. நான் ஒவ்வொரு மனித ஆத்மாவினுடைய மனதிலும் எரிந்து கொண்டிருக்கும் அசூர பழக்க வழக்கங்களை வதம் செய்யும் சிவசக்தி மகா காளியாக இருக்கின்றேன். இந்த சக்திசாலி சொரூபத்தை இப்பொழுது என்னுள்
இருந்து வெளிக்கொணர்கின்றேன். அசுரர்களை போன்ற விக்கர்மங்களை விகாரங்களை வதம் செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுள் இருக்கும் அனைத்து விக்கர்மங்களையும் விகாரங்களையும் வென்ற நான் மகா காளியாக இருக்கின்றேன். என்னுடைய யோகத்தினுடைய ஜுவாலையானது முழு உலகினுடைய பாவக் கர்மங்களையும் முழு உலகில் உள்ள விக்கர்மங்களினுடைய வீணான எண்ணங்களினுடைய விக்காரங்களினுடைய அனைத்து விதமான எண்ணங்களையும் வதம் செய்கின்றேன். விக்காரங்களுடைய அசுரனை வென்று அனைவருக்கும் நன்மையை செய்து கொண்டிருக்கும் நான் மகிஷாசுர மர்த்தினி பவானி தேவியாக இருக்கின்றேன். என்னுடைய வெற்றி சொரூபத்தில் நிலைத்திருந்து அனைவருக்கும் வரதானங்களை கொடுத்து கொண்டிருக்கும் நான் பவானி தேவியாக இருக்கின்றேன். என்னுடைய இந்த மகா காளி மகிஷாசுர மர்த்தினி வெற்றி சொரூபத்தின் ஸ்திதியில் நிலைத்திருந்து முழு உலகிற்கும் வெற்றியினுடைய வரதானங்களை தானமாக கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். நான் அனைத்து விக்காரங்களின் அசுரனையும் வதம் செய்த மகா காளி. அடி அடியிலும் சுவாசம் சுவாசத்திலும் அளவிட முடியாத பத்மாபதம் பாக்கியத்தை பெற்றுக் கொண்டிருக்கும் நான் பத்மாவதி தேவியாக இருக்கின்றேன். என்னுடைய அடி அடியிலும் பல கோடி மடங்கு பாக்கியம், பல கோடி மடங்கு பாக்கியத்தின் அதிகாரி நான் பத்மாபதம் பாக்கியசாலி பத்மாவதி அன்னையாக இருக்கின்றேன். அடி அடியிலும் பல கோடி மடங்கு வருமானத்தை பெற்றுக் கொண்டிருக்கும் நான் என்னுடைய பாக்கியசாலி பத்மாவதி சொரூபத்தில் நிலைத்திருக்கின்றேன். இப்பொழுது இந்த ஸ்ரேஷ்ட பத்மாவதி சொரூபத்தில் நிலைத்திருந்த துக்கம் மற்றும் விரக்தியடைந்த ஆத்மாக்களுடைய மனதிலும் ஊக்கம் உற்சாகத்தை கொடுத்து கொண்டிருக்கும் நான் அன்னை உமாதேவியாக இருக்கின்றேன். நான் சிவசக்தி உமாதேவியாக இருக்கின்றேன். இந்த ஸ்ரீஷ்ட சொரூபத்தை என்னுள்ளிருந்து வெளிக்கொண்டிருக்கின்றேன். என்னுள்ளிருந்து வரும் ஊக்கம் உற்சாகமானது முழு உலகில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஊக்கம் உற்சாகத்தினால் நிறைத்துக் கொண்டிருக்கின்றது. நான் உமாதேவியாக இருக்கின்றேன். என்னுடைய இந்த உமாதேவி சொரூபமானது முழு உலகில் உள்ள ஒவ்வொருவருடைய சோம்பல் மற்றும் அலட்சிய தன்மையினுடைய எண்ணங்களை விடுவித்து அனைவருக்கும் ஊக்கம் உற்சாகம் என்ற 2 இறக்கைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. பாரதத்தில் ஒவ்வொருவருடைய ஸ்ரேஷ்ட பாக்கியத்தின் நினைவு கொடுத்து ஒவ்வொருவருடைய மனம், உடல், பொருள் அனைத்தையும்
இந்த நேரத்தில் வெற்றியுடையதாக மாற்றிக் கொண்டிருக்கும் நான் பாரத் மாதாவாக இருக்கின்றேன். நான் பாரத் மாதா, சிவசக்தி சொரூபமானவன். அனைவருடைய மனம், பொருள், உடல் அனைத்தையும் இந்த ஈஸ்வரிய காரியத்தில் ஈடுபடுத்தி வெற்றியுடையதாக மாற்றிக்கொண்டே இருக்கின்றேன். நான் முழு பாரதத்திற்கும் நன்மை செய்யும் பாரத் மாதாவாக இருக்கின்றேன். முழு பாரதத்தையும் முள்ளிலிருந்து மலராக மாற்றிக் கொண்டிருக்கும் முழு பாரதத்திற்கும் அன்னையாக இருக்கின்றேன். முழு பாரதத்தினுடைய அனைத்து விதமான ராஜ்யத்தினுடைய அதிகாரியாக இருக்கின்றேன். நான் ஆத்மா, ராவனுடைய அனைத்து விகார சொரூபத்திலிருந்தும் வெற்றி பெற்ற சமான் சம்பூர்ண சம்பன்ன சிவசக்தி. சிவனுடைய சக்தி. சிவன் இல்லை என்றால் நான் இல்லை, நான் இல்லை என்றால் சிவன் இல்லை. இப்பொழுது இந்த முற்றிலுமாக கம்பைன்ட் சிவசக்தி சொரூபத்தை எமர்ஜ் செய்கின்றேன். என்னுடைய சிவசக்தி சொரூபத்தின் முன்னால் விகாரங்கள் இல்லை. எந்தவித பரிஸ்திதியும் என்னுடைய வெற்றியை தடுத்து நிறுத்த முடியாது. நான் சதா வெற்றியடைந்த வெற்றியினுடைய மாலையை கழுத்து மணி மாலையாக பெற்றிருக்கும் சிவனோடு இணைந்த சிவசக்தி ஆத்மா. சக்தி சொரூப ஆத்மா. மீண்டும் ஒருமுறை என்னுடைய சக்தி சொரூபத்தினுடைய அனைத்து ரூபங்களின் நினைவில் மூழ்கிச் செல்கின்றேன். நானே ஜகத்திற்கு நன்மை செய்யும் ஜெகதாம்பாவாக இருக்கின்றேன். விக்கிரமங்களை வதம் செய்யும் துர்கா தேவியாக இருக்கின்றேன். அனைவருடைய புத்தியின் பையையும் நிறைத்துக் கொண்டிருக்கும் பொக்கிஷங்களின் தானம் கொடுக்கும் மகாலட்சுமியாக இருக்கின்றேன். ஞான ஒளியின் மூலம் அஞ்ஞான இருளை அகற்றி அனைவருடைய வாழ்வையும் சத்திய பாதையில் வழிநடத்திச் செல்லும் மா சரஸ்வதியாக இருக்கின்றேன். முழு உலகில் உள்ள ஒவ்வொருவருடைய விக்காரத்தையும் வதம் செய்யும் வெற்றி அடைந்த மகிஷாசுர மர்த்தினி பவானி தேவி மகா காளியாக இருக்கின்றேன். முழு உலகில் உள்ள ஒவ்வொருவருடைய அலைந்து கொண்டிருக்கும் மனதிற்கு சாந்தி சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கும் காயத்ரி தேவியாக இருக்கின்றேன். முழு உலகில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாக்களினுடைய அனைத்து விதமான ஆசைகளையும் நிறைவேற்றி அவர்களையும் திருப்தியின் ஊஞ்சலில் ஆட்டிக்கொண்டிருக்கும் சந்தோஷி மாதாவாக இருக்கின்றேன். நானே உமாதேவியாக பாரதத்திற்கு நன்மை செய்யும் பாரத் மாதாவாக ஸ்ரீ வைஷ்ணவி தேவியாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றேன்.
மீண்டும் என்னுடைய அனைத்து விதமான சக்தி சுரூபத்தின் நினைவில் நிலைத்திருக்கின்றேன். நான் பாபாவிற்கு சமமான, பாபாவுடன் இணைந்த சிவசக்தி சுரூப ஆத்மா. ஓம் சாந்தி.